ஒரு பக்கம் தனுஷ் அரசியல்ல களமிறங்கிறது உறுதியாயிருச்சு. இப்ப முக்கியமான ஒரு சந்திப்பை நடத்தியிருக்காராம். இதுக்கு பின்னாடி ரஜினி அவர் இருக்காரா, ரஜினி அவரும் அண்ணாமலை அவரும் ஒண்ணு சேர போறாங்களான்னு கேள்விகள். தனுஷ் அவரை ட்ரெயின் செய்ய இப்படி ஒரு முடிவா? விஜய் அவரு கிறிஸ்துவர் அப்படிங்கறதுனால தமிழ்நாட்டுல கிறிஸ்துவ ஆதிக்கம் அதிகமாகும் அப்படிங்கறதுனால RSS களமிறங்குதான்னு பல்வேறு தேவையில்லாத செய்திகளை எழுதிக்கிட்டு இருக்காங்க. நடிகர் தனுஷ் அவரை RSS அமைப்போட மூத்த தலைவர் சந்திச்சிருக்காங்களாம். அரசியல் வட்டாரங்கள்ல இது கவனம் சென்றிருக்கு. சென்னை வந்திருந்த RSS மூத்த தலைவர் சந்திச்சு தனுஷ் அவர் கூட சந்திப்பு நடத்தி இருக்காங்களாம். இது பல்வேறு கேள்வி எழுப்பி இருக்கு. குறிப்பா தனுஷ் அவர் அரசியலுக்கு வரப்போறாராங்கிற கேள்விகள் சமூக வலைதளங்கள்ல வந்துகிட்டு இருக்கு. அதிகாரப்பூர்வமா எந்த தகவலும் வெளியாகல. நடிகர் தனுஷ் அவர் திரையுலகில மட்டும் இல்லாம சமூகம் மற்றும் அரசியல் விவகாரங்கள்ல அப்பப்ப தன்னோட கருத்துக்களை வெளிப்படுத்தி வந்திருக்காரு. இதனால அவரோட அரசியல் நிஜமாகுமா, அரசியலுக்குள்ள வரப்போறாராங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. இதற்கிடையில RSS அமைப்போட மூத்த தலைவருடனான தனுஷ் அவருடைய சந்திப்பு அரசியல் ரீதியா பல்வேறு விதமான விவாதங்களை உருவாக்கி இருக்கு. சமூக அமைப்புகளோட முக்கிய பிரமுகர்கள், திரைப்பட நட்சத்திரங்களை சந்திக்கிறது வழக்கமான ஒன்று. ஒருபோதும் நடிகர் அரசியலுக்கு வரப்போகிறார் அப்படிங்கிற பேச்சு இருந்தாலுமே அந்த சந்திப்பு எதுக்காக நடந்துச்சுங்கிற கேள்விகள் இருக்கு. தனுஷ் அவருடைய எதிர்கால அரசியல் நிலைப்பாடு குறித்து ஏதேனும் ஆலோசனை நடந்துச்சாங்கிற கேள்வியும் இருக்கு. தமிழகத்துல புதிய அரசியல் சக்திகள் உருவாகி வருது. பிரபல நடிகர்களோட அரசியல் நகர்வு மீதான கவனமும் அதிகரிச்சிருக்கு. விஜய் அவர் அரசியலுக்கு வந்தாரு, இப்ப முதலமைச்சர் ஆயிட்டாரு. இதே போல தனுஷ் அவரு அப்படி ஒரு முடிவை எடுத்திருக்காராங்கிற கேள்விகள் இருக்கு. இதனால ஒரு சந்திப்பு வேற நடத்தியிருக்காங்க. அந்த சந்திப்பு இதுக்காக தான் அப்படிங்கிற செய்திகளா வெளியாகிட்டு இருக்கு. இந்த சந்திப்புல உண்மையான நோக்கம் என்ன, தெளிவான தகவல் என்னங்கிறது வெளியாகல. தனுஷ் அவருடைய அரசியல் ஆர்வம் குறித்த பேச்சுகள் ஏற்கனவே வந்துகிட்டு இருக்கு. மொத்தத்துல தனுஷ் அவரும் RSS மூத்த தலைவர் இடையிலான சந்திப்பு அரசியல் வட்டாரத்துல பெரிய விவாதத்துக்கு வழிவகுத்திருக்கு. தனுஷ் அவர் அரசியலுக்கு வர போறாரா, வந்தா எந்த பாதையை தேர்வு செய்வாரு, தனியா அரசியல் கட்சியை தொடங்குவாரா, ரஜினி அவர் பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணுவாரா, ஏற்கனவே உள்ள அரசியல் சக்திகளோட இணைவாரா, இப்படி பல கேள்விகள் இருக்கு. சந்திப்பப்ப என்ன நடந்துச்சுங்கிற மாதிரி அடுத்தடுத்த தகவல் வெளியாகும்னு எதிர்பார்ப்பு இருக்கு. தனுஷ் அவருடைய அரசியல் வருகையை பத்தி இதுவரைக்கும் அவர் சொல்லல. ஆனா அவர் பேசுற விஷயங்கள் இப்ப சமீபத்துல ரொம்ப வித்தியாசமா இருக்கு. மக்களுக்கு நல்லது செய்யுங்கன்னு அவங்களோட ரசிகர்கள் கிட்ட சொல்றதெல்லாம் இப்ப ரொம்பவே புதுசா இருக்கு. சமீபத்துல அவரோட பேச்சும் ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. இதனால இப்படியெல்லாம் அரசியல் பேச்சுகளை பேசினா நிறைய பேர் அரசியலுக்கு வர முயற்சி பண்றாங்க. இப்ப ரஜினி அவர்களால முடியல அப்படிங்கறதுனால தனுஷ் அவர் பல விஷயங்களை சாதிக்க போறாராங்கிற கேள்வியும் இருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் சினிமா அரசியல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.